எப்பொழுதுமே நம்ம மூச்சு எப்படி விடணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படிலாம் மூச்சு விட்டால் நமக்கு நல்லது, பிராணாயாமம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் மூச்சு விடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு அப்போல்லாம் நடந்து போவாங்க. காலையில் ரிக்ஷாவில் போயிடுவாங்க, சாயந்தரம் நடந்து வருவாங்க. அப்போ என் பையன் சொல்லுவார், அங்கே ஒரு இடத்துல குப்பை தொட்டி இருக்குது, அப்போ அந்த பக்கம் கிராஸே பண்ண முடியல, பேட் ஸ்மெல் அப்படிம்பார். அப்போ நான் சொல்லுவேன், அந்த பக்கம் கிராஸ் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ அது வரும்போது மூச்சை பிடிச்சிக்கணும். ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அதை தாண்டி வந்தப்புறம் மூச்சு விட்டால் போதும். அதை நம்ம உள்வாங்காமல் இருந்து தாண்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ மூச்சு விடுறதுன்னு நம்ம சொல்றது, அந்த தீய ஸ்மெல் வருது, நமக்கு பிடிக்கல, ஒரு நாற்றம் இருக்கு, அதை உள்வாங்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம மூச்சை பிடிச்சிக்கிறோம். நம்ம எல்லாரும் இயற்கையாகவே நம்ம அறியாமல் அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அந்த மூச்சை பிடிச்சிக்கிற மாதிரி நம்மையே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. முதல் விஷயம் காசிப். காசிப்புங்கிறது மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் பேசுவது, இழிவாக பேசுவது, இது நிறைய பேருக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாராவது வேற யாரை பற்றியாவது பேச வரும்போது கொஞ்சம் மூச்சை பிடிச்சிங்க, அது உள்வாங்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். மூச்சு பிடிச்சிக்கிங்கன்னா மூச்சு விடாமல் இருங்கன்னு அர்த்தம் இல்லை. பட் அந்த இடத்துல இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்கள் உள்வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல் ரெண்டாவது, நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே ஃபோன்லேயே கிடச்சிருது. யாரும் அவங்கள கண்காணிக்க கூட முடியாது. ஆனால் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம், என்ன மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோம். சமீபத்தில் ஒரு இளைஞர் போர்னோகிராஃபி நிறைய பார்த்து அதுக்கு அடிமையாயிட்டார். இப்போ அவரால் படிக்க முடியல, அரியர்ஸ் நிறைய வச்சிருக்காரு. இவர் இதை பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு அது ஒரு அசிங்கம். ஸோ அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயங்கள், அதை நம்ம உள் வாங்குறோம். அதனால அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு லட்சியம் நிறைவேறலை அப்படின்னா அதை ஒரு தோல்விங்கிற மாதிரி மனசுக்குள்ளே கொண்டு போய் போடாமல் மனசை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. இந்த விஷயம் நடக்கலைன்னா இது எனக்கு ஒரு பாடம், இதுலேருந்து கற்றுக்கொண்டதை நான் அடுத்து வர்ற விஷயங்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ யாராவது உங்களை கொஞ்சம் தரக்குறைவாக ஒரு மாதிரி ஹியூமிலியேட் பண்ணி பேசுனாங்க, உங்களை மட்டம் தட்டி பேசுனாங்கன்னா அதை உள்வாங்கி கொள்ளாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் இருப்பதற்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் மூச்சை பிடிச்சிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. யோசிச்சு பாருங்கள்.